சொத்து அடமானம் வேண்டாம், ஜாமீன் வேண்டாம், 20 லட்சம் வரை முத்ரா கடன் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? முத்ரா கடன் 2024 பிஎம்எம்ஒய் புதிய வரம்பு மற்றும் சிறு தொழில் கடன் இந்த மாதிரியான தேடல்களோட அடிப்படையில மத்திய அரசோட இந்த முக்கியமான அறிவிப்பு பத்தின விரிவான தகவல்களை இப்ப பார்க்கலாம். இந்தியாவுல சிறு மற்றும் குறு தொழில் முனைவோரை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்துல தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துக்கு கீழே கடன் வரம்பு இப்போ 20 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. இதோட சிறப்பம்சம் என்ன, விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, சிறு குறு நிறுவனங்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் சிறு தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாவும் அமைஞ்சிருக்கிறது தான் மத்திய அரசோட பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். நாட்டோட பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுல சிறு வணிகர்களோட பங்கு அளப்பரியது அப்படிங்கறத உணர்ந்த அரசு இப்போ இந்த திட்டத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்கு. போன 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் உரையப்போ முத்ரா கடனுக்கான உச்சவரம்ப 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயா உயர்த்தி அறிவிப்பு வெளியாச்சு. இந்த அதிரடி மாற்றமானது ஏற்கனவே தொழிலை வெற்றிகரமா நடத்திட்டு வரக்கூடிய பலருக்கும் அவங்களோட வணிகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக துடிக்கக்கூடிய முனைவோர்களுக்கும் ஒரு பெரும் வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. முத்ரா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே சிசு, கிஷோர் அப்புறம் தருண் அப்படின்னு 3 நிலைகள்ல கடன்கள் வழங்கப்பட்டு வந்துச்சு. இதுல சிசு அப்படிங்கிறது 50,000 ரூபாய் வரையிலான மிகச்சிறிய தேவைகளுக்கும், கிஷோர் அப்படிங்கிறது 5 லட்சம் ரூபாய் வரையிலான நடுத்தர தேவைகளுக்கும், தருண் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய் வரையிலான விரிவாக்க பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இப்போ கூடுதலா தருண் பிளஸ் அப்படிங்கிற புதிய பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கு கீழே 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த உயர்வு அப்படிங்கிறது சாதாரணமான ஒண்ணு கிடையாது. மாறா வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிறு நிறுவனத்தை நடுத்தர அளவிலான நிறுவனமா மாத்துறதுக்கான ஒரு படிக்கட்டாகும். குறிப்பா உற்பத்தி துறை அப்புறம் சேவை துறையில இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த 20 லட்சம் ரூபாய் கடனை எல்லாருமே நேரடியா பெற்றிட முடியாது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்குது. இது முற்றிலும் ஏற்கனவே முத்ரா திட்டத்தோட கீழே பயன்பெறவங்களுக்கான ஒரு சலுகையாவே பார்க்கப்படுது. அதாவது முந்தைய தருண் பிரிவுல 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி அதை எந்தவித நிலுவையும் இல்லாம ரொம்பவே சரியா திருப்பி செலுத்தின நபர்களுக்கு மட்டுமே இந்த புதிய பிரிவின் கீழே கூடுதல் நிதியை பெற தகுதியுடையவர்களா மாறியிருக்காங்க. வங்கி பரிவர்த்தனையில நேர்மையாவும் வணிகத்தை முறையாவும் நடத்திட்டு வரக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய நோக்கத்துல இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. இது மூலமா கடனை திருப்பி செலுத்தக்கூடிய பண்பு ஊக்குவிக்கப்படுறதோட உண்மையான உழைப்பாளர்களுக்கு கூடுதல் முதலீடு கிடைக்கிறதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினாலும் இதுக்கு எந்த விதமான சொத்து பிணையமும் சமர்ப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். வீடு இல்லைன்னா நிலத்தை அடமானமா வைக்க தேவையில்லை. எந்த சொத்து வசதியும் இல்லாத ஏழை அப்புறம் நடுத்தர தொழில் முனைவோர் பயமே இல்லாம விண்ணப்பிக்கலாம். மற்ற வணிக கடன்களோட ஒப்பிடுறப்போ முத்ரா கடன்களுக்கான வட்டி விகிதம் ரொம்பவுமே கம்மி அப்படிங்கறதால லாபத்துல பெரும் பகுதியை வட்டியாவே செலுத்தக்கூடிய சுமை குறையுது. 5 வருஷங்கள் வரைக்கும் கடனை திருப்பி செலுத்த அவகாசம் வழங்கப்படுது. தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுத்துறை இல்லனா தனியார் வங்கிகளை நேர்ல அணுகலாம். அது மட்டும் இல்லாம ஜன் சமர்த் மாதிரியான வெப்சைட்கள் வாயிலா ஆன்லைன்லயே விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்கக்கூடிய வசதியும் இருக்கு. அடையாள சான்றா, ஆதார் அப்புறம் பான் கார்டுகள், வசிப்பிட சான்று, வணிக திட்டம் பத்தின முழுமையான அறிக்கை அப்புறம் முந்தைய கடன் கணக்குகளோட விவரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை சரியா சமர்ப்பிக்கிறது ரொம்பவே அவசியம்.